கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 29 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அபிராமியை காமிக்கிறாங்க. அபிராமி வந்துட்டு மீனாட்சிக்கிட்டே கேட்குறாங்க, மீனாட்சி உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை இந்த பொண்ணை பார்த்தா குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க, அதனால் இந்த பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி நேராக ஐஸ்வர்யாவை பார்த்து, ஐஸ்வர்யா உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, பிடிக்கலன்னு சொன்னால் கல்யாணத்தை நிப்பாட்டவா போகிறீங்க அப்படின்னு. அப்போ அருண் முறைக்கிறாரு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு இந்த மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆனந்த் சொல்கிறாரு, பொண்ணுக்கு பாட்டு பாட தெரியுமா, பொண்ணோட வாய்ஸை கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, பொண்ணுக்கு ஸ்பிரிச்சுவல் சாங்ஸ், மூவி சாங்ஸ் அப்படின்னு எல்லாமே பாட தெரியும், தீபா ஒரு நல்ல பாட்டாக பாடுமா அப்படின்னு. இது கேட்ட தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதயத்தில் ஏதோ ஒன்று பாட்டாக பாட ஆரம்பிக்கிறாங்க. தீபா பாட்டு பாட அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாகவும் ஆர்வமாகவும் கேட்குறாங்க. அப்போ தீபா பாட்டு பாடி முடிக்கிறாங்க. பாட்டு பாடி முடிச்சதோட எல்லாருமே இந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க ரம்யா கிட்ட, ரம்யா நான் உன்கிட்ட சொன்னல அப்படின்னு சொல்ல அபிராமி கேட்குறாங்க, என்னம்மா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவராலில் இருக்குது, ஒரு வருஷமாக தீபாவும் கார்த்தியும் ஒரே ரூமில் தானே இருந்தாங்க, இப்போ என்ன பேசிக்க போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, ஐஸ்வர்யாவுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் மாதிரி தானே நடந்துச்சு, அதே தான் தீபாவும் ஆசைப்பட்றா, இதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஐஸ்வர்யாவும் சரித்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யா சொன்னதோட நம்ம அபிராமி நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்தி தீபா உன்கிட்ட தனியாக பேசணுமா, நீ மாடிக்கு போப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாரு. கூடவே நம்ம தீபாவும் நேராக மாடிக்கு போகிறாங்க. அங்கே போனதோட நம்ம கார்த்தி கேட்குறாரு, தீபா ஒரு வருஷமாக 2 பேரும் ஒரே ரூமில் தானே இருந்தோம், இப்போ என்ன நீங்கள் தனியாக பேசணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சதே இல்லை சார், அதான் சார் ஒரு சின்ன ஆசை அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிச்சுக்கிட்டே என்னட்ட கேட்டிங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்ககிட்ட தான் என்னட்ட தான் கேட்குறீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உங்ககிட்ட தான் சார் கேட்குறேன், உங்கள் பேர் என்ன அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என் பேர் கார்த்தி அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன கலர்ஸாக பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா தீபா கேட்குறாங்க, உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ தீபா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, சார் எனக்கும் மட்டன் பிரியாணியும் கருப்பு கலரும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு, என்ன எனக்கு பிடிச்சதையே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இனிமேல் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ இனிமேல் அதுதான் சார் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சிரிக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சார் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, நான் லண்டனில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. கார்த்தி நேராக அப்புறம் தீபாட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்ன சார் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் மட்டும் கேட்டிங்களா சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் நான் 12th வரைக்கும் படிச்சிருக்கேன் சார், ஆனால் 12th ஃபெயிலு, பட் SSLC பாஸு சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சொல்லுங்கள் சார் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் அதை அம்மா கிட்ட தான் சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, நான் அம்மா கிட்டேயே போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஏன் சார் என்கிட்ட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அம்மா முடிவு தான் ஏன் முடியும் அப்படின்னு. இது கேட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, போகலாமா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, சார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசலாமே அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, வாங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் அப்படி என்ன தான் பேசிப்பாங்க, அதான் ஒரு வருஷம் ஒன்றா தானே இருந்தாங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அவங்க பேசினா உங்களுக்கு என்ன அப்படின்னு. மைதிலி நேராக ரம்யா கிட்ட போயிட்டு, ரம்யா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்க, சரி
முதல்ல தீபா என்னமோ உங்ககிட்ட சொன்னாலே என்ன அப்படின்னு ரம்யா சொல்கிறாங்க. அதை தீபா கிட்டேயே நீங்கள் கேட்டுக்கோங்க, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. தீபாவும் கார்த்தியும் வராங்க. வந்ததோட அபிராமி கேட்குறாங்க, என்ன தீபா கார்த்திகிட்ட எல்லாம் பேசுறியா அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போ தீபா வெக்கப்பட்டு நிற்க மைதிலி சொல்கிறாங்க, எல்லாரும் இருக்கீங்களேன்னு தீபா வெக்கப்படுறா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, அம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சிருக்குமா அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை அப்படியே டவுரியும் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள். இது மாதிரி எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நடந்தப்போ தங்கம் சீர்வரிசைன்னு அவ்வளவும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ தீபாவுக்கு என்ன கொடுக்க போகிறாங்கன்னு கேளுங்க அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, எப்போ பார்த்தாலும் காசு பணம் அதிலே தான் இருப்பியா, கொஞ்சமாவது அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இது பேசிக்காக எங்களுடைய கல்யாணத்தில் நடந்தது தானே அப்படின்னு. அருண் சொல்கிறாரு, கொஞ்சம் வாயை முடிக்கிட்டேரு அப்படின்னு. அப்போ தர்மலிங்கம் சொல்கிறாரு, சம்பந்தியம்மா இப்போதைக்கு எங்களால் முடியாது, ஆனால் கண்டிப்பாக தீபாவுக்கு செய்ய வேண்டியதை செய்வோம் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, தங்க மாதிரி ஒரு மருமகளை கொடுத்துட்டு தங்கமெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, தீபாவே போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல தர்மலிங்கம் ஸ்மைல் பண்ணுறாரு. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, சரி தட்டு தாம்பலத்தை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கிட்ட, மீனாட்சி சாமி ரூமுக்கு போயிட்டு பூ பழம் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு தட்டு கொண்டு வாப்பா அப்படின்னு. மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க. அப்போ அபிராமியும் தர்மலிங்கமும் தட்டு தாம்பலத்தை மாற்றிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தீபா நேராக ரம்யா கிட்ட, ரம்யா சொல்லு ரம்யா அப்படின்னு சொல்ல ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா நேராக அபிராமியை பார்த்து, இது மாதிரி ஆண்டி தீபாவும் கார்த்திக்கும் இப்போ தானே வந்து கல்யாணம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு, ஸோ அவங்க 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன சம்பிரதாயம்லாம் தேவையில்லை அப்படின்னு. அபிராமி சொல்கிறாங்க, இல்லை மைதிலி அவள் சொல்கிறது உண்மைதான், 2 பேருக்குள்ளே அப்போ தான் பாசம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தீபாவும் ஸ்மைல் பட்டு நிற்கிறாங்க. அப்போ நம்ம அபிராமி சொல்கிறாங்க, சரி பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு தீபாவும் கார்த்தியும் போய் நிற்கிறாங்க. நம்ம தீபா வந்துட்டு ரம்யா கிட்ட, ரம்யா என்னுடைய ஃபோனில் ஃபோட்டோ எடு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா இரு ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை தோல் மேலே கையை போட்டுக்க சொல்கிறாங்க. கார்த்தியும் தீபாவோட தோல் மேலே கையை போடுறாரு. அப்போ ரம்யா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே டென்ஷன் ஆகுறாங்க. ஃபோட்டோ எடுத்து முடிச்சதோட தீபா சொல்கிறாங்க, என்னுடைய ஃபோனுக்கு ஷேர் பண்ணிவிடு அப்படின்னு. ரம்யாவும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா கார்த்தி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ நம்ம தீபா கார்த்தியவே பார்க்குறாங்க. கார்த்தி தீபாவையே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தீபாவையும் கார்த்தியையும் பிரிக்கணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா தீபா அவங்க ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம மீனாட்சி வந்து கேட்குறாங்க, மைதிலியும் வந்து கேட்குறாங்க, இப்போ எதுக்கு நீ வந்துட்டு கார்த்தியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறேன்னு சொன்ன, அந்த ரம்யா பார்த்தியா எப்படி சொல்லிட்டான்னு அப்படின்னு. தீபா சொல்கிறாங்க, அவளை நான் தான் சொல்ல சொன்னேன், கார்த்திக் சார்கிட்ட அன்றைக்கி கேட்டேன், என்னைக்காவது நீங்கள் என்னை லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் எப்போ பார்த்தாலும் அவர் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதான் அவர் மனசில் எப்படியாவது காதலை கொண்டு வரணும், அதுக்கு தான் ரம்யாவை தூது போக சொல்லி அவளை சொன்னேன் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, பரவாயில்ல ரம்யா எதுக்காவது யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்ல மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க தீபா கிட்ட, அப்படி மாடியில் 2 பேரும் என்ன பேசுனீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை சும்மா பேசிக்காக தான் பேசிக்கிட்டோம் அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக பேசாததான் இப்போ பேசிக்கிட்டீங்க அப்படின்னு. அப்போ தீபா சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் காதில் வாங்கிட்டு வெளியில் இருக்கிற ரம்யா நினைக்கிறாங்க, என்னைய வந்துட்டு காதல் தூதுவல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேலாடி, நான் கண்டிப்பாக இந்த சான்ஸை பயன்படுத்தி தீபாவையும் கார்த்தியையும் பிரிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு ரம்யா மனசில் யோசிக்கிறாங்க. அதோட எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.